வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:14 வசனம் 14. 34ஆம் சங்கீதம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இந்த புதிய வருடத்துக்கான வாக்குத்தத்தம் சமாதானத்தின் ஆண்டு. பாருங்க, நம்ம ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எழுதி போட்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கான ஒரு வழியை தான் என்னால் வசனத்தில் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த செய்தியினுடைய தலைப்பே சமாதானத்தை சுதந்திரியுங்கள். ஆமென். இங்கிலீஷ்ல எப்படியாக இருக்கு? பர்சியூ பீஸ். சமாதானத்தை சுதந்திரியுங்கள். சமாதானம் எல்லாருக்கும் விருப்பமான காரியம்தான். ஆண்டவரும் சமாதானத்தை தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் அதை வாஞ்சிக்கவும் செய்கிறோம். ஆனா இந்த சமாதானம் தானா வராது. சமாதானம் அதை யாரெல்லாம் வாஞ்சித்து அதற்கான முயற்சிகளை செய்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் சமாதானம் வரும். ஹல்லேலூயா. சமாதானம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பீஸ் அப்படிங்கிறதுக்கு காம் அண்ட் குவயட் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அர்த்தம் நல்லா அழகா புரியுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் ஒரி அல்லது ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்டர்பிங் தாட்ஸ் ஆர் எமோஷன்ஸ். நம்மளை வேதனைப்படுத்துகிற, நம்முடைய மனதை கலங்க பண்ணுகிற எண்ணங்களில், சிந்தைகளில் இருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம்னா என்னது? நம்முடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், சிந்தைகளிலிருந்து விடுதலை. எல்லாரும் சொல்லுங்களேன், நம்முடைய மனதை எண்ணங்கள், சிந்தைகளிலிருந்து விடுதலை. ஸோ இதுக்கு பேர் தான் சமாதானம். இந்த சமாதானத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருத்தரும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில சமாதானம் வரும், அல்லது என்ன செஞ்சா சமாதானம் கெட்டு போகும். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்ய ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள பவனி வரும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாராம். அதை லூக்கா 19:42 வாசிக்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிறார். எதுக்காக அழுகிறாரு? இதை சொல்லிட்டு தான் அழுகிறாரு. எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். லூக்கா 19:42 ஸ்கிரீன்ல போடுங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனா என்ன கொடுமையான காரியம் அப்படின்னா, இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. கவனிக்கிறீங்களா வசனத்தை? சமாதானத்துக்கான சில காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த எருசலேம் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, பட்டணத்தில் இல்ல. அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு சமாதானத்தை பெறுவதற்கான வழி என்னங்கிறது தெரியல. பாருங்க, இயேசு கிறிஸ்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, விசுவாசித்தாங்களோ எல்லாருக்கும் சமாதானம். ஹல்லேலூயா. ஆனா பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள்ல போட்டிருக்கு, அவரை எருசலேமுக்கு நகரத்துக்கு புறம்பே சென்று கொலை செய்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவ விசாரணை செய்யும் போது இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு ஒன்னு சேர கூப்பாடு போட்டாங்க. அப்ப சமாதானத்துக்கான வழிகள் என்னங்கிறத அறியல. இன்னைக்கு கூட விசுவாசிகளா இருந்தாலும் கூட சில பேருக்கு சமாதானத்துக்கான வழிகள் என்ன தெரியல. அதனால அவங்க ஆண்டுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம அல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மளை சமாதானத்துக்காகவே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சமாதானத்துக்காகவே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சமாதானத்தை சுதந்திரிக்கும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில சமாதானத்தை பெற்றுக்கொள்றது அல்லது சுதந்திரித்துக் கொள்றது எப்படிங்கிறத வசனத்தை பார்க்க போறேன். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வாசித்த சங்கீதம் 34:14 மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா தீமையை விட்டு விலகுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தீமையை விட்டு. ஆமா, என்னோட கூட நீங்க சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா தான் வசனம் உள்ள போகும். அல்லேலூயா. ஆமா, தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமையை விட்டு விலகுங்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், தீமையை விட்டு. ஆமா, ஆண்டவர் வேதத்துல பல வசனங்களை சொல்லி வச்சிருக்கிறாரு. தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆமென். தீமை அப்படின்னு சொல்லும் போது தீமையான காரியங்கள், தீமை செய்கிற மனிதர்கள், ஆமா சில தீமையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. ஆமா, மத்தேயு 5:39 ஆண்டவர் சொல்றாரு,
தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு இடது கணத்தையும் மறுகணத்தையும் என்ன செய்ய திருப்பி காட்டு. அப்புறம் அங்க சொல்றாரு, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு மேலே இங்கேயும் சேர்த்து என்ன செய்ய விட்டு. உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணுனா அவன் கூட 2 மைல் தூரம் போ. அப்ப ஆண்டவருடைய உபதேசமே ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப விசேஷமானதுங்க. அவர் சொல்றாரு, தீமையோட எதிர்த்து நிற்காதீங்க. காரணம், அந்த வசனத்துக்கு ஆண்டவர் சொல்றதுக்கு மாறா நம்ம எதிர்த்து நிற்போம், ஃபைட் ஃபார் த ரைட் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நமக்கு சமாதானம் கெட்டு போகும். அல்லேலூயா. நம்முடைய சமாதானம் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்ப தீமையான காரியங்களை விட்டு விலகுங்க, தீமை செய்கிற மனிதர்களை விட்டு விலகுங்க. நம்ம ஈசாயை குறித்து பார்க்குறோம், அவர் அப்படிதான் தீமை விட்டு விலகி போகிறார். அவர் ஒரு இடத்துல கிணறு தோண்டி அங்க இந்த இடத்துல நம்ம குடியிருக்கலாம், தொடர்ந்து இங்க வாழலாம்ங்கிற எண்ணத்தோடு கூட ரொம்ப பிரயாசப்பட்டு கிணறு தோன்றாரு. கிணறு தோண்டினோடனே பார்த்தா அந்த கேராரூர் என்ற ஊரை சேர்ந்த மேய்ப்பர்கள் வந்து சண்டைக்கு வராங்க. இது எங்க கிணறு? இவரு ஒண்ணுமே பதில் சண்டை போடல, பதில் பேசல. ஏன்னா இவர் பக்கம் நியாயம் இருக்கு. உங்க கிணறா இருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் தோன்ற ஆரம்பிக்க அன்னைக்கே வந்து நீ சொல்லியிருக்கணும். தோண்ட முதல் வெட்டுற அன்னைக்கே வந்து, ஏன்னா எல்லா நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கே வந்து இது எங்க இடம்பா, தோண்டாதீங்க, வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தா அவர் போயிப்பார் பேசாம. இப்ப பல நாட்களா, சில மாதங்களா பல பேர் சேர்ந்து தோண்டி தண்ணி வர்ற அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இனிமே வந்து இது ஏதுன்னு சண்டை போட்டா அது ஈசாக்குக்கு நஷ்டம். ஆனாலும் அவரு ஒண்ணுமே சொல்லாம ஏசேக்குன்னு பேரை வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. இன்னொன்னு தோன்றாங்க, அங்கேயும் சண்டைக்கு வராங்க. அதுக்கு சித்துனான்னு பேரை வச்சுட்டு அடுத்த பக்கம் போறாரு. திரும்ப ஒரு கிணற தோன்றாங்க, சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள், ரெகபோத் என்று பேரை வச்சாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தர் எங்களுக்கு பழுகும்படியாக பெருகும்படியாக இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தீமையை காணும்போது விலகி கடந்து செல்லுங்க, தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். நம்ம விலக வேண்டிய சில தீமைகள், நடைமுறையான சில தீமைகளை வசனத்தை சொல்றேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான தீமைகளை விட்டு விலகுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நிறைவாய் கொடுப்பாராக. கரங்களை சத்தமா அல்லே சொல்லலாமா? ஹல்லேலூயா. விலக வேண்டிய தீமைகள், முதல் காரியம் என்னன்னா, மனிதரை பிரியப்படுத்துகிறவளா இராதீங்க. ஆமென். மனிதரை பிரியப்படுத்தாதீங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், மனிதரை. ஆமா, எபேசியர் 6:6 ஆண்டவர் அதை சொல்லி வச்சிருக்கிறார். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். இங்க மனிதர்களுக்கு பிரியமா நடக்க போறோமா, தேவனுக்கு பிரியமா நடக்க போறோமாங்கிற 2 எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது. மனிதர்களுக்கு பிரியமா நடக்கிறதுனா என்ன? எப்பொழுதுமே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க சந்தோஷப்படணும், இவங்க சந்தோஷப்படணும் என்று சொல்லி அதுக்கேற்ற விதத்திலேயே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இத மாதிரி யாரெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. மனிதர்களுடைய எண்ணத்தை நினைச்சு அவங்களுக்கு பிரியமா நடக்கணும், இவங்களுக்கு பிரியமா நடக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே நமக்கு சமாதானம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் யாரையும் 100% பிரியப்படுத்த முடியாது. என்ன செஞ்சாலும் மற்றவர்களை அவங்க திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, நடந்து கொள்ள முடியாது. அப்ப அதுவே நமக்கு ஒரு பெரிய மனக்குறையா, அதுவே நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியங்களாக மாறி விடுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மனுஷரை பிரியப்படுத்துறவங்க பல தீமைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. பைபிள்ல ஏரோதுவை நல்ல எக்ஸாம்பிளா வசனத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த ஏரோது, இந்த ஏரோது என்ன செய்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் இவருக்கு விரோதமா பேசினாரு, இவருடைய தவறுகளை கண்டிச்சு சுட்டி காட்டி பேசினார். அப்படிங்கறதுக்காக அவரை பிடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்கிறார். ஜெயில போட்டு வச்சிருந்தாலும் நான் நினைக்கிறேன் அது அவருடைய விருப்பத்துக்காக அவர் செய்யல, மற்றவருடைய விருப்பத்துக்காக அப்படி நினைச்சிருக்காரு, செஞ்சு வச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது கூட அப்பப்ப அவரை கூப்பிட்டு விசாரிப்பாராம், அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாராம், என்ன செய்யணும், எப்படி செய்யணும்,
நான் செய்யறது சரிதானா ஆலோசனையெல்லாம் அப்பப்போ கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை பொறுத்தவரையில யோவான் ஸ்நானன் உண்மையிலே பரிசுத்தவான், உண்மையிலே தேவ மனுஷன் என்று சொல்லி கர்த்தருக்கும் பயப்படுகிறார். இந்த யோவான் ஸ்நானனுக்கும் கொஞ்சம் என்ன செய்றாரு, பயந்துதான் இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய பிறந்தநாள் வருது, கொண்டாட்டம் நடக்குது. ஆமா, இவர் என்ன பாவம் செஞ்சிருக்கிறாரோ அந்த பிள்ளை, ஆமா இவரு சகோதரன் மனைவியை சேர்த்துக்கிட்டாரு. அந்த மனைவியினுடைய பிள்ளை வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே ராஜா தாராள பிரபு வருங்க, மகளே உனக்கு என்ன வேணுமோ கேளு தாரேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவன் நேரா போய் அம்மாட்ட போய் கேட்கிறான், அம்மா என்ன கேட்கறது? இப்ப ராஜா ரொம்ப என்ன சொல்றது, இவர் இந்த பிள்ளை ஆடின டான்ஸை பார்த்து அவர் ஐசா உருகிட்டாரு. என்ன வேணாலும் கேளு தாரேன்ட்டாரு. உடனே அந்த மனைவி பயங்கரமான ஆளா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் இந்த யோவான் ஸ்நானன் தான் நமக்கு நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு தடையாக விரோதமாக இருக்கிறாருங்கிற எண்ணத்தோட அவ சொல்றா, யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு. அவ வந்து கேட்கிறா. அந்நேரத்தில் அவ வேற என்னென்னமோ கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கனால விளையாட்டு சம்பந்தமான காரியங்களை கேட்டிருக்கலாம், அல்லது கொஞ்சம் விவரமான பிள்ளையா இருந்தா ஏதாவது பிரயோஜனமான எத்தனையோ காரியத்தை கேட்டிருக்கலாம். ஆனா அவ கேட்கிறா, யோவான் ஸ்நானனுடைய தலையை தாங்க. அங்க வாசிக்கிறோம் அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது, 9ஆம் வசனம், மத்தேயு 14:9. அங்க பார்க்கிறோம் அந்த ஏரோது ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். ஆமா, அதை கேட்டோடனே ராஜாவுக்கு துக்கம் தான். ஐயோ நம்ம பேசி ஒரு சிக்கல்ல அகப்பட்டுக்கிட்டோமே. வாசிக்கிறோம், பந்தியிலே கூட இருந்தவர்கள் நிமித்தமும் ஆணையிட்டது நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டான். பாருங்களேன், இவனுக்கு அதுல விருப்பமே கிடையாது, இவனுக்கு அதுல சம்மந்தமே மன சம்மதமே கிடையாது. ஆனாலும் மற்றவர்களுக்காக சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான், சில பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான், சில தீமையை செய்ய ஆரம்பிக்கிறான், மற்றவருடைய சந்தோஷத்துக்காக, அவருடைய பிரியப்படுத்துவதற்காக. கடைசியில இந்த ஏறுதனுடைய கடைசி எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறோம். அங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்ல, புழுகுழுத்து செத்தான். அப்ப சமாதானம் அதை வாஞ்சிக்கிறோம் நம்ம, அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னா தீமை விட்டு விலகணும். என்ன தீமை? மற்றவர்களை பிரியப்படுத்துகிற தீமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா நடக்க பிரயாசப்படணும். அதற்காக ஆமென் நம்ம முயற்சி செய்யணும். மனிதர்களை பிரியப்படுத்த பார்த்தா அது ஒரு நாளும் நிறைவேற்றவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷரையா தேவனையா? மனுஷரை பிரியப்படுத்த நான் நினைச்சா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லை அப்படிங்கிறார். நம்மளும் கூட விசுவாசியா இருக்க முடியாது. அல்லேலூயா. மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், அவர்களுக்காகவே நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா ஆவிக்குரிய ஜீவமும் வாழ முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது, இந்த உலகத்திலும் சமாதானம் இருக்காது. இந்த நாளிலே கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ரெண்டாவது, நம்ம விலக வேண்டிய தீமை என்ன? ஏன்னா தீமை விட்டு விலகினாத்தான் சமாதானம் இருக்கும். இந்த ரெண்டாவது நம்ம விலக வேண்டிய தீமை என்ன? கடந்த காலத்திலே வாழாதிருங்க. டோன்ட் லிவ் இன் த பாஸ்ட். அது என்ன? கடந்த காலத்திலே வாழாதிருங்க, நடந்து முடிஞ்சவைகளே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன், நடந்து முடிந்தவைகளையே, ஆமா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு பலரும் இந்த கடந்த காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இறந்த காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நடந்து முடிஞ்சு போன காரியங்களையே நினைச்சு பேசி அதிலேயே தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் அதையே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் அதையே நினைச்சு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடந்த காலத்திலே வாழ்கிறார்கள். நடந்து முடிந்து போன காரியங்கள், இறந்த காலத்தின் காரியங்கள், அதையே பேசி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அதற்கு முதல்ல கடந்தவைகளை விட்டு வெளியே வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அது பாருங்க, பாவமா இருந்தா நம்ம அதை விட்டு வெளியே வரோம்னு நினைப்போம். பைபிள்ல கூட ஆண்டவர் பாவத்திலிருந்து ஆண்டவரை தேடி வந்த எல்லாருக்கும் அவர் சொன்னது, நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடந்த கால வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிரு, வெளியே வந்துரு. கடந்த காலத்துல நீ எப்படி இருந்த, எப்படி நடந்த, எப்படி பேசின,
யாரோட ஐக்கியப்பட்ட, என்னென்ன காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த எல்லா காரியத்தையும் விட்டு வெளியே வந்துரு. ஏன்னா அதுதான் தீமை. அதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கும் அவங்க வாழ்க்கையில தீமைகள் வர்றதுக்கும் காரணமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இனிமே கடந்த வாழ்க்கையை தொடர செய்யாத, புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வா. பைபிள்ல கூட வசனத்துல ஆண்டவர் சொல்றாருல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும், பெருசா ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிக்கிடுவோம். ஆனா அதுக்கு முந்தின வசனம் ஒண்ணு இருக்குது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா forget the past. கடந்த காலத்தை என்ன செய்ய, முதல்ல மறந்தா தான் புதிய ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்தா தான் தேவன் தருகிற புதிய சமாதானமாய் ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கும் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அதுல விசுவாசிகள் ஏராளமான பேர். ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு என்ன செய்ய, வெளியே வாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் வந்துச்சு. நல்ல கர்த்தரை தேடுற ஆணுடைய பிள்ளை தான். ஏன்னா ஒரு இடத்துல கூட பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ மனுஷன்தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள். அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் அப்படிங்கிறது அந்த அப்பாவே இறந்தது போனதுக்கு சமம். ஏன்னா திரும்ப இவர் அப்பாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவர் தான் வேற எங்கேயோ அந்நிய தேசத்துக்கு கொண்டுட்டாங்களே. அப்ப ஒரு தகப்பனை இழந்திருந்தால் அல்லது அந்த தகப்பன் இறந்திருந்தா ஒரு மகன் என்ன வருத்தப்படுவாரோ, அதுவும் செல்லமா வளர்க்கப்பட்ட மகன் யோசேப்பு, அந்த வேதனைக்குள்ள அவர் என்ன செய்றாரு, கடந்து போறாரு. அது மட்டும் இல்ல, சகோதரராலேயே பகைக்கப்படுகிறார், சகோதரராலேயே குழியில போடப்படுகிறார், சகோதரராலேயே விற்கப்படுகிறார். இது எவ்வளவு பெரிய என்ன வேதனைக்குரிய அனுபவம். இதெல்லாம் வழியா கடந்து போறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க போத்திபார் வீட்டுல துன்பம், சிறைச்சாலையில துன்பம். ஆனா அதுக்கு அடுத்து பாக்குறோம், அவருக்கு வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சு முதல் பிள்ளை பிறக்கும் போது மனாசேன்னு பேர் வைக்கிறாரா. அந்த மனாசேங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, என் வருத்தம் யாவையும். ஆதியாகமம் 41:51 ஸ்கிரீன்ல போடுங்க. ஆதியாகமம் 41:51 யோசேப்பு சொல்றாரு, என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் குடும்பத்தை ஏன் மறக்கணும்? ஏன்னா அதை நினைச்சாலே இவருக்கு துக்கமா இருக்கு, துன்பமா இருக்கு. அதை நினைச்சாலே இவருக்கு சமாதானம் கெட்டு போகுது. உங்களுக்கு அப்படி இருந்திருக்குதா? அப்படி இருந்திருக்குதா? அந்த நபர்களை நினைச்சாலே, நான் சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை லைவா பார்த்தேன். எனக்கு அப்பதான் அதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமென். அப்ப ஒரு சகோதரர், அவருக்கு இட பிரச்சனைனால பல வருஷம் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருக்கிறார். திரும்ப வேற ஒரு காரியத்துக்காக நான் அவரை சந்திச்சிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் வர்றாரு. அவர் யாரு? அந்த இட பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட ஒருத்தர். அவ்வளவுதான் நல்லா பேசிக்கிட்டு நார்மலா இருந்துகிட்டு இருந்த அந்த மனுஷன், அவரை பார்த்த அந்த நிமிடம் அப்படியே டென்ஷன் அவருக்கு கூடிச்சு, அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, கோபம் பயங்கரமா வருது. அவ்வளவுதான், பேசிக்கிட்டு இருந்த எல்லா பேச்சும் அப்படியே நிப்பாட்டிட்டு போயாச்சு. அவரால் அதுக்கப்புறம் அங்க இருக்கவே முடியல. ஏன்னா வருத்தப்பட்டிருக்கிறார், இழப்பை சந்தித்திருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், உண்மைதான். ஆனால் இன்னும் அந்த கடந்த காலத்தை விட்டு அவர் என்ன செய்ய வெளியே வரல. இன்னும் அந்த வேதனையிலே இருந்துகிட்டு இருக்கிறார், இன்னும் அந்த துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அது சம்பந்தப்பட்ட நபர்களை பார்த்த உடனே அல்லது அந்த சூழ்நிலைய நினைச்ச உடனே இவருடைய எல்லா சந்தோஷமும் கெட்டு போகுது, சமாதானமும் கெட்டு போகுது, மகிழ்ச்சி கெட்டு போகுது, செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் கெட்டு போகுது. அவரால் நார்மல் பர்சனா இருக்கவே முடியல. பாருங்களேன், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட். கடந்த காலத்தை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. அது ஒருவேளை இழப்பா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அல்லது சந்தோஷமானதா இருக்கலாம், பரவாயில்ல. அதை விட்டு வெளியே வந்தா தான் இன்றைக்கு நமக்காக தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, லிவிங் இன் தி பாஸ்ட் அப்படி இருக்கவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும்
நமக்கு அப்பப்ப துன்பங்கள் இருக்கும், அப்பப்ப நம்மளை மறுதலித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, நன்மை செய்யறேன்னு செய்யாம போனவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில கூட உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு போன அந்த பானபத்திரக்காரன் மறந்து போயிட்டான். அப்படின்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை முழுசும் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தையும் நான் பார்த்தவன் அப்படின்னு அவரை புலம்பணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு அதிகமா புலம்பலாம். ஏன்னா சாப்பாடு கொண்டு வந்து அன்னை மாதிரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இவரை தூக்கி குழியில போடுறாங்க. அந்த அன்னை மாதிரி இவரை தூக்கி எதிரிகள்கிட்ட விற்கிறாங்க. அங்க போத்திபார் வீட்டுல உண்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க பொய் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி ஜெயில போட்டு வைக்கிறாங்க. இத மாதிரி ஏதோ ஒரு தீமையை சந்தித்த மனிதர்கள் கூட வாழ்க்கை முழுவதும் அந்த கசப்பிலே, வெறுப்பிலே, வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்காக வச்சிருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கடந்த காலத்தை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வாங்க. ஹல்லேலூயா. அந்த கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதுதாங்க இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் சொல்றது, சமாதானத்தை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மூணாவது, நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு தீமை, விட்டு விலக வேண்டிய ஒரு தீமை என்னன்னா, பொறாமை கொள்ளாதிருங்க. ஹல்லேலூயா. மற்றவருடைய எந்த காரியங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க? பொறாமை கொள்ளாதீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, போட்டிக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம்? போட்டி இருக்கலாமா? போட்டிக்கும் பொறாமைக்கு என்ன வித்தியாசம்? ஆனா நம்ம பேச்சு வழக்குல போட்டி பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லிடுவோம். போட்டிக்கும் பொறாமைக்கு என்ன வித்தியாசம்? பாருங்களேன், எல்லாத்திலும் போட்டி வைக்கிறாங்க. விளையாட்டுகளிலே போட்டி வைக்கிறாங்க, படிப்பிலும் போட்டி வைக்கிறாங்க, எல்லாத்திலும் போட்டிகள் வைக்கிறாங்க. அப்ப போட்டிங்கிறது சரியான காரியம்தான், பொறாமைங்கிறது தான் தப்பானது. போட்டிக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. போட்டினா முயற்சி பண்றது, பொறாமைனா ஆமா, சரி, பலரும் பல பல வார்த்தைகளை சொல்றாங்க. ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் மட்டும்தான். என்னன்னா, ரெண்டுலையுமே நான் ஜெயிக்கணும்னு போட்டி போடுறாங்க, நான் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்க. அத சரியான நியாயமான வழியில முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் போட்டி. அதையே குறுக்கு வழியில அல்லது அடுத்தவன் காலை வாரி விடுற வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் பொறாமை. போட்டி இருக்கலாம். இப்ப ஒருத்தர் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, இன்னொரு பிள்ளை நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா தப்பே இல்லை. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணி படிக்கணும், அதிக நேரம் படிக்கணும், அதுக்கான ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு கற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? படிக்கணும். அதே போலதான் விளையாட்டுகள், அதுல ஜெயிக்க விரும்புறவங்க அதுக்கான முயற்சி செஞ்சா அது தப்பே இல்லை. ஆனா அதுக்காக அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு வைங்களேன், சில பேர் அதை நல்லா செய்வாங்க. ஸ்கூல்ல கரெக்டா பரீட்சைக்கு முந்தின நாள் அவன் நோட்டை இவன் தூக்கிட்டு போயிடுவான், அவன் புஸ்தகத்தை இவன் என்ன செஞ்சிருவான், இவன் பேக்குள்ள வச்சு தூக்கிட்டு போயிடுவான். அப்ப அவன் வீட்டுல போய் படிக்கவே முடியாது. அடுத்த நாள் கொண்டாந்து கொடுத்துருவான் நல்ல உள்ள மாதிரி. ஐயோ, தெரியாம என் பேக்ல வந்துருச்சு, அது தெரியாம வரல, தெரிஞ்சேதான். அவனை படிக்க விடக்கூடாது, அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க விடக்கூடாதுங்கிறக்காக அவனுக்கு ஒரு இடைஞ்சல் என்ன செய்யறது பண்றதுக்கு பேர் தான் பொறாமை. இந்த பொறாமை யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சமாதானம் வேணுமானா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொறாமை என்ன செய்யுங்க? விட்டு விடுங்க. பைபிள்ல காயினை குறிச்சு பாக்குறோம், அதுதான் நல்ல எக்ஸாம்பிள் பொறாமைக்கு. ரெண்டு பேரும் பலி செலுத்த போறாங்க. அந்த காயினுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல, ஆபேலின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப என்ன செய்யறது? தன்னிடத்துல என்ன குறை, நான் என்ன சரிப்படுத்தணும், அதை கேட்டு அதை சரியான காரியத்துல செயல்பட்டு கர்த்தருக்கு திரும்பியும் பலி செலுத்தியிருந்தா நிச்சயமா கர்த்தர் காயினுடைய பலியை ஏற்றுக்கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி எவ்வளவு நல்லவர்? ஆமா, எந்த வித்தியாசமும் அவர்கிட்ட கிடையாது. இவன் தான் அவன் தான்ங்கிற எந்த வித்தியாசமும் அவர்கிட்ட கிடையாது. பைபிள்ல கூட வாசிக்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறார். அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் அந்த நன்மையை சுதந்திரிப்பதற்காக பிரயாசம் எடுத்து முயற்சி பண்ணாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப யாரை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த காயின் ஆவேலை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பொறாமைப்பட்டார். அங்கே பார்க்குறோம் அவருக்கு அந்த ஆவேல் மேலே கோபம், எரிச்சல், முக நாடி வேறுபட்டுச்சு. அவ்வளவுதான், அது வாக்குவாதமாகி சண்டையாகி கடைசியில் கொலையில் போய் முடிஞ்சிருச்சு. அதனுடைய விளைவு என்ன? காயினுக்கும் சமாதானம் போச்சு. ஒரு நாள் இல்லை, வாழ்க்கை முழுசும் சமாதானம் இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறான், நான் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். ஏன்னா தேவன் அவனை சபிச்சார். அவன் மேலே 2 சாபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? சொன்னார், நீ சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தின இந்த பூமியிலே நீ நிலையற்று அலைகிறவனா இருப்பாய். அது ஒன்று. 2வது சொல்கிறாரு, நீ செய்கிற வேலைக்கெல்லாம் பலன் இருக்காது. நீ பிரயாசப்பட்டு இந்த நிலத்தில் பயிரிடுவாய், ஆனால் அதுக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்காது. பாருங்களேன், இவருடைய பொறாமையினால 2 பெரிய தீமையுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. அப்போ தேவனுடைய இரக்கத்தை ஆசீர்வாதத்தை பெறதான் நினைச்சாரு, ஆனால் தேவனுடைய சாபத்தை என்ன செஞ்சாரு? வாங்கி கட்டிக்கிட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பொறாமைகளை விலக்கும். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் அழகா 7ஆம் வசனத்தை சொல்லி வச்சிருக்காரு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்படியா சொல்லியிருக்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எல்லாரும் சொல்லுங்களேன், நன்மை செய்தால். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு மேன்மை வரும், நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்க, பொறாமைக்கு இடம் கொடுக்காதிருங்க. ஹல்லேலூயா. சமீபத்தில் நடந்த ஒரு விளையாட்டு போட்டியில் நடந்த ஒரு காரியத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. 1942 45 தெரில, அந்த டைமில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்குது. இது எங்கே நடக்குதுன்னா ஜெர்மனியில் வச்சு நடக்குது. அதுதான் அதனுடைய ஹைலைட்டான விஷயமே அதுதான். ஜெர்மனியில் வச்சு நடக்குது. அப்போ ஜெர்மனிக்கு தலைவராக இருக்கிறவர் ஹிட்லர். ஹிட்லருக்கு இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, அந்த ஜெர்மானியர்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப விசேஷமானவங்க, மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களாம் ஒரு எப்படி சொல்கிறது, இவங்களை விட குறைவானவங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தேசத்தில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டிக்காக அவ்வளவு ரெடி பண்ணியிருக்கிறார். அதாவது அவருடைய நினைப்பு என்னென்னா, நீ ஜெயிச்சே ஆகணும், ஜெயிக்கலை உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், அந்த மாதிரி என்ன வேணாலும் தண்டனை கொடுப்பாரு. அதனால பயங்கரமான பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த நீளம் தாண்டுதல் போட்டி இருக்குல்ல, லாங் ஜம்ப், அந்த போட்டி நடக்கிற நேரத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மனுஷன், அவரும் போட்டியில் இருக்கிறாரு. அமெரிக்கா சார்பாக ஒரு கருப்பின மனுஷன் ஒருத்தரும் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஃபைனல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரில, சில நேரத்தில் அந்த கடைசி போட்டியில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்கல்ல, அதை மாதிரி டென்ஷன் ஆகி 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் இந்த கருப்பின மனிதன் மட்டும் என்ன செய்கிறான்னா, ஃபர்ஸ்ட் டைம் தாண்டுறான், அது ஃபவுல் ஆயிடுது. அதாவது என்னென்னா, அந்த ஒரு கோடு போட்டிருக்காங்க, அந்த கோட்டை தாண்டி கால் வைக்கக்கூடாது. இதுதான் கோட்டினுடைய கடைசின்னு வைங்களேன். கோட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், கோட்டில் வைக்கலாம், கோட்டை தாண்டி கொஞ்சோண்டு கால் போயிட்டாலும் அவ்வளவுதான், இவர் தாண்டினதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவ்வளவுதான் ஃபவுல்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மனுஷன் முதல்ல ஓடுறான், அதை மாதிரி ஆயிடுது. செகண்ட் டைம் ஓடுறான், செகண்ட் டைம் அதே மாதிரி ஆயிடுது. இன்னும் ஒரே வாய்ப்பு தான் என்ன செய்யுது இருக்குது. உடனே இன்னும் அவனுடைய டென்ஷன் என்ன செஞ்சிடும், ஏற்கனவே 2 தடவை மிஸ் பண்ணிட்டான்னா அவனுடைய பதட்டம் இன்னும் கூடிடும். அவன் அடுத்ததுக்கு ஓடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஜெர்மனியை சேர்ந்த அந்த லாங் ஜம்ப் தாண்டுற மனுஷன் அவன் போய் அவன்கிட்ட போய் சொல்கிறான், இல்லை ஓடி வரும்போது இவன் சொல்கிறான், இப்போ இதான் கோடுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் இன்னொரு ஒரு பொருளை தூக்கி இதுலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி வச்சிடறான், இதை கோடா நினச்சிக்கிட்டு இங்கேருந்து தாண்டு. 1/2 அடி கொஞ்சம் உள்ளே தள்ளிடுறான். அந்த அந்த இது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த குவாலிஃபையிங் ரவுண்டில் கடைசி ரவுண்டு. அப்போ அவன் வர்றான், கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் மிதித்து அந்த கோட்டுக்கு முன்னாடியே மிதித்து தாண்டுறான், சரியாக தாண்டிடுறான், அந்த ஃபைனல் மேட்சுக்கு செலக்ட் ஆகிடுறான். உடனே எல்லாரும் கைதட்டி பாராட்டுறாங்க. இந்த கருப்பின மனுஷன் வந்து சொல்கிறான், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அந்த ஒரு இதில் மிஸ் பண்ணியிருந்தான்னா அவ்வளோதான், அவன் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கே போக முடியாது. இப்போ அடுத்து ஃபைனல் ரவுண்டு. உடனே இப்படியாக சொல்கிறாங்க, இந்த ஜெர்மனி விளையாட்டு வீரன் ஓடுறான், இவன் ஃபஸ்ட் டைம் ஓடுறான், அது எதுவும் 7 மீட்டரோ ஏதோ அளவுக்கு தாண்டி இருக்கிறான்.
உடனே அவன் இவங்க 2 பேரும் தான் கடைசியில் போட்டி. அந்த அமெரிக்காக்காரன் கருப்பின மனுஷன் ஓடுறான், அவன் அதை விட கொஞ்சம் கூட தாண்டிடுறான். உடனே அங்கே இருக்க ஹிட்லருக்கு முகமே சரியில்லை. உடனே ஹிட்லரையும் காட்டுறாங்க. திரும்ப 2வது இவன் ஓடுறான், ஜெர்மனிக்காரன் ஓடுறான். தடவை ஓடுனதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாண்டிடுறான். திரும்ப அந்த அமெரிக்காக்காரன் ஓடுறான், அவன் அதை விட அதிகமாக தாண்டிடுறான். இப்போ லாஸ்ட் டைம் 3rd டைம் இந்த ஜெர்மனிக்காரர் ஓடுறாரு, தாண்டுறாரு. இவர் ஃபவுல் பண்ணிட்டார். ஸோ இவருடைய ஆப்ஷன் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சு. 3 தடவை தாண்டியாச்சு, 2 தடவை தாண்டார், 3ஆவது தடவை மிஸ் பண்ணிட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பின மனுஷன் ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை இல்லை, உன்னுடைய 3ஆவது சான்ஸையும் நீ தாண்டு, ஓடி வந்து தாண்டுங்கிறான். ஓடி வந்து தாண்டுனா இதுவரைக்கும் யாரும் தாண்டாத அவ்வளவு அதிகமான தூரத்தில் தாண்டி ஒரு பயங்கரமான வேர்ல்டு ரெக்கார்டை அங்கே அவன் செட் பண்ணுறான். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸில் பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் பொறாமை இருக்காது. அப்படி இருக்காமல் யார் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்களேன், மற்றொருத்தனுடைய உயர்வை பார்க்கும்போது இவன் அதை நினச்சி சந்தோஷப்படுறான். அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, திறமை இருக்கோ, அதைத்தான் அவன் தாண்ட முடியும். அவனுக்கு என்ன திறமை கெப்பாசிட்டி இருக்கோ அது அந்த அளவுக்கு அவனால் என்ன செய்ய முடியும், தாண்ட முடியும். அப்போ அவரவருக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதை யாரும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. நம்ம இன்னும் பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணுனா நம்முடைய முயற்சிக்கேற்ற பலன்களையும் கத்த நம்ம கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக நம்ம யார் மேலும் ஏன்னா பொறாமையோ கசப்போ வெறுப்போ எதிர்ப்போ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. 4வது, பயப்படாதிருங்க. இந்த பயம் ஒரு தீமை. நம்ம விளக்க வேண்டிய தீமையில் ஒன்று தான் பயம். இந்த பயம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம தேவன் நமக்காக வச்சிருக்க நன்மையை சுதந்திரிக்க முடியாது, சமாதானமும் இல்லாமல் போய்விடும். அதனால இந்த பயத்தை நம்ம விட்டு என்ன செஞ்சிருவோம், விலக்கிடுவோம். பயம் அப்படி சொல்லும்போது நம்ம பைபிளில் யோபை குறித்து வாசிக்கிறோம், தீமை நடந்து விடுமோ என்ற பயம். அல்லேலூயா. இன்னைக்கு இது இருக்குதா, தீமை நடந்து விடுமோ என்ற ஆமாம் பயம். பாருங்க, இந்த பயத்தில் தான் மனிதர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு நன்மைகளை என்ன செஞ்சாங்க, விட்டுடுறாங்க. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, தீமை வந்துருமோ. யோபை குறித்து வாசிக்கிறோம், என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர் பலி செலுத்திக்கிட்டு இருந்தாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயந்துக்கிட்டு இருந்தாரு. இல்லை, எந்த காரியத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னொன்று, ஒரு ஒரு வித்தியாசமான பயம் என்னென்னா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்ற பயம். பைபிளில் லோத்துவை குறித்து வாசிக்கிறோம். இந்த லோத்துவை சோதம் குமாரா பட்டணத்திலேருந்து கர்த்தர் காப்பாற்றுறாரு, தேவதூதரை அனுப்பி காப்பாற்றுகிறாரு. வெளியே வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப எங்கே ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. இவர் ஆண்டவர் ஓடிப்போன்னு சொன்னால் இவர் என்ன செய்யணும், சரி ஆண்டவரே ஓடுறேன், எனக்கு பலனை தாங்க, கிருபையை தாங்க, நான் எப்படியாவது ஓடி பிழைச்சிட்றேன். ஏன்னா இந்த லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு தான் ஆண்டவர் இவ்வளோ பிரயாசம் எடுத்திருக்கிறார், இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறார். ஆனால் அந்த லோத்து என்ன செய்கிறாரு, என்னால் அங்கே ஓட முடியாது. ஆதியாகமம் 19:19 சொல்கிறாரு, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். இது வரைக்கும் எல்லாம் சரிதான். அடுத்து சொல்கிறார் பாருங்க, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். போகிற வழியில் சாகரக்கா ஆண்டவர் இவ்வளோ பிரயாசப்பட்டு வெளியே கொண்டாந்துருக்காரு. போகிற வழியில் சாகரால அங்கே சோதம் குமாராலே செத்துட்டு போகலாம்ல. இதுக்கு எதுக்கு தேவதூதர்கள் வந்து இவரை வெளியே கொண்டாந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது. என்னால் முடியாது என்ற பயம், இது என்னால் செய்ய முடியாது. பல நேரத்தில் பல மனிதர்கிட்ட நம்ம நீங்கள் பேசி பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் எடுத்தவொடனே அவங்க சொல்கிறது வந்து முடியாது, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நம்மளால முடியாது, அதெல்லாம் வேறவங்க செய்கிறது, வேற திறமசாலிகள் செய்ய வேண்டியது. முடியாது என்ற பயம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா.
ஏதாவது சொல்லுங்களேன், முடியாது என்ற பயம். ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்களா? முடியாதுன்னு சொல்கிறீங்களா, முடியும்னு சொல்கிறீங்களா? ஆமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். ஆமாம், எல்லாம் தெரியும், ஆனாலும் பேசுகிறதெல்லாம் முடியாது தான். வசனமெல்லாம் நல்லாவே தெரியும். ஆமேன். எப்பொழுதெல்லாம் அது மாதிரி நீங்கள் உணர்றீங்களோ அப்போ நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெயம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் நம்முடைய சரீரம் அதை மாதிரி சொல்லும், உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இதெல்லாம் சில நேரத்தில் பாருங்கள், சாத்தான் நம்ம காதுக்குள்ள வந்து சொல்லுவான், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் பெரிய காரியம், கடினமான காரியம், இதெல்லாம் செஞ்சு உன்னால் முடிக்க முடியாது. சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னை பலப்படுத்துகிறபடினால நான் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னால் முடியாது, தீங்கு தொடரும், நான் மரித்து போவேன். அப்படி இல்லை, நான் ஜெயித்து கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. இந்த 4 தீமைகளை விளக்கிருங்க. ஆமென். இது விளக்குனா சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த சமாதானத்தை சுதந்திரிக்க செய்ய வேண்டிய 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஒரே வார்த்தையில். சமாதானத்தை தேடுங்க, கேளுங்க, சுதந்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லியிருக்காருல, தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதை மாதிரி தேடுங்கள், கேளுங்கள், சுதந்திரியுங்கள். தேடுங்கள்னா என்ன? இதே சங்கீதத்தில் ஆண்டவர் தேடக்கூடிய சில வசனங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த 34ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், வாசிங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விட்டார். அதே மாதிரி 10ஆம் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ தேடுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். சமாதானத்தை என்ன செய்யுங்க? தேடுங்க. அந்த சமாதானத்துக்காக தேவ சமூகத்தை தேடுங்க. ஏன்னா இந்த சமாதானத்தை தருகிறவ ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லிக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு. ஆமாம், அதனால இந்த சமாதானத்தை கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கா, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை தாருங்க, குடும்பத்தில் சமாதானத்தை தாருங்க. சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம மனசில் திடீர்னு ஒரு விதமான பதற்றம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான கவலை நம்மளை அப்போ எப்பயாவது வந்து திடீர்னு சூழ்ந்துக்கிறோம். அப்படி அனுபவம் வந்திருக்கா உங்களுக்கு? நமக்கும் நாளாக சேர்ந்து யோசிப்போம், என்ன காரணம், ஒன்றுமே மனசில் புரியலையே, என்ன காரணம்னே புரியலையே, ஏதோ ஒரு விதமான கவலை, பயம், ஒரு மன அமைதி இல்லாத சூழ்நிலை நம்ம மனசில் வந்து பிடிச்சிக்கிறதா? அந்த நிமிடமே ஆண்டுடைய சமூகத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, கர்த்தரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. உங்களுடைய எல்லா கவலைகளும், பயங்களும், பாரங்களும், அவிசுவாசங்களும் விலகி போகும், சமாதானம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. 2வது, கேளுங்கள். ஆமென். அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க, சங்கீதம் 34ல் 6 போட்டிருக்கு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அது மாதிரி கேளுங்க. என்னென்ன சமாதானத்தை குறைக்கிற கெடுக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையில் வருதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. 17ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லியிருக்கு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் கேட்டு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நிறைவாக சமாதானத்தை சுதந்திரிங்க. அது என்ன சுதந்திரிக்கிறது பாருங்க, எந்த ஒரு காரியத்தை சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா அப்புறம் தான் நம்ம சுதந்திரிக்கவே முடியும். ரோமர் 15:13 எப்படியா சொல்லியிருக்கு, ஆமென், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ சமாதானத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையான காரியம் என்னென்னா விசுவாசம். இன்றைக்கி இந்த விசுவாசத்தில் பெருகுவோம்னா சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார். இதை பார்த்த உடனே எல்லாம் பயந்து ஆவேசம்னு கத்துறாங்க. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன்
பயப்பட்டீங்க. ஒரு முறை படகுல போய்கிட்டு இருக்கிறாரு, படகுல இவர் தூங்கிட்டாரு, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது. இவங்க பதறி போய் இயேசுக்கு வந்து எழுப்புறாங்க. அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அடுத்த நிமிஷம் காற்றையும் கடலையும் அதட்டினாரு, அமைதல் உண்டாயிற்று. அப்படின்னா சமாதானம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சமாதானத்துக்கு தேவை விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். சமாதானத்துக்கு தேவை என்னது? விசுவாசம். என்ன விசுவாசம்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே என் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்கும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய எந்த பயப்படக்கூடிய கலங்கக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் இந்த வசனத்தை படித்துக்கோ, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது, கெடுக்க முடியாது, எந்த சூழ்நிலைகளும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டுமா வாசித்து நம்ம நிறைவு செய்யலாமா? ஆமா, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இந்த நாளிலே சமாதானத்தை தொடர்ந்து கொள்னா பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சுதந்தரித்து கொள்ளுங்க.